சொல்லப்பட்ட பல பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுவுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய பெயர்கள் அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு பெயரை இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் பாருங்க, சமாதான பிரபு என்பது. வேதத்தில் நம்மை சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், உன்னதமான தேவன், சேனைகளின் கர்த்தர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். வேதத்தில் பல வசனங்களிலே அந்த பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 ரோமர் 15 அதிகாரம் 33 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:23, இந்த வசனங்கள் எல்லாம் சமாதானத்தின் தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ கடவுள் என்கிறவர் சமாதானத்தை தருகிற சமாதானத்தின் தேவன். அவரை பார்க்க முடியாது, அவருக்கு ரூபமில்லை, ஒளியாயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதர்களுக்கு காண்பிக்கவும், அவர் அதே பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு வந்தால் மனிதனால் தாங்க முடியாது. அதனால் தன்னுடைய மகிமையை துறந்து அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அதனால தான் இயேசுவை நெருங்க முடிந்தது மனிதர்களால். அதனால அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் தான் சமாதான பிரபு. அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் சமாதானம் இல்லாதபடி வேதனைப்பட்ட அநேகருக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க, உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? நிம்மதின்னு சொல்ற ஆத்ம அமைதி, நிம்மதி உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் தனிமையாக படுக்கைக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம அமைதி, நிம்மதி இருக்குதா? சோதித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்திலேயே இப்படி சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் என்ன சொல்றார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். I will give my peace unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். உலகம் ஒரு சமாதானம் கொடுக்கும். எப்போ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ரிசல்ட் வந்து வெற்றி பெற்று தான் ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு நாள், 2 நாள், அல்லது 1 வாரம், 2 வாரம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு மேல் படிப்பு எங்கே படிக்கிறது, என்ன படிக்கிறது, எங்கே இடம் கிடைக்கும், அடுத்த பிரச்சனை வந்துடும், சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும். ஒரு லாபம் கிடைக்கும் போது ஒரு சமாதானம் வர்ற மாதிரி தெரியும். அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கண்கள் விரும்பினதை செய்யும்போது, மனசு விரும்பினதை செய்யும்போது, நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேறும்போது ஒரு சந்தோஷ சமாதானம் தெரியுதில்ல, அது உலக சமாதானம், நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், வியாதி எதற்கு மத்தியிலும் உள்ளத்தில் ஒரு ஆத்ம அமைதி இருக்கும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உள்ளத்தில் இந்த நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, அதான் தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். இது இயேசு வாக்கு பண்ணினது, இயேசு தான் அதை தர முடியும். இந்த சமாதானத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய இதயத்தை சோதித்து பாருங்கள். நம்ம சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பின் எப்படி இந்த சமாதானம் பாதிக்கப்படுகிறது? நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற சில விஷயம் இருக்கிறது. யோவான் 20 அதிகாரம் 19 இயேசு சிலுவையில் அறைந்து அதன் பிறகு அவர் அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு சொன்னார், நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு நான் எழும்புவேன். அவர் மரித்த உயிரோடு எழும்பணும். அப்போ தான் அவர் மூலமாக ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகும். அதை இயேசு அதை சொன்னார். சீஷர்கள் அதை சரியாக கவனிக்கலை.
அதனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோன்னு சோகமாயிட்டாங்க. பயம். 3 வருஷம் இயேசுவோடு இருந்தோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? இயேசுவை கொலை பண்ண மத தலைவர்கள் நம்மளையும் கொன்னுருவாங்களே, மனுஷ பயம். இனிமேல் எப்படி சாப்பிட போகிறோம்? எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தோமே, எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம். இந்த பயத்தினால சமாதானம் போய்விட்டார். பயம் வந்துட்டால் சமாதானம் இருக்காதில்ல. ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, அதனால சமாதானம் இல்லை, தூங்க முடியல. அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது, மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, எதிர்காலம் என்ன செய்கிறது, இந்த தேவைக்கு என்ன பண்ணுவது, பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்வது, ஐயோ இந்த மக்கள் இப்படிலாம் ஏதாவது பண்ணித்தான் என்ன செய்வது. மனிதர்களை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இனி வாழ முடியுமா என்கிற பயம், சிலருக்கு காரணமில்லாத பயம், ராத்திரியில் தூங்க முடியல, பயப்படுத்துகிற சொப்பனை வருது, பயப்படுத்துகிற காட்சி வருது, மனதில் பயப்படுத்துகிற காரியம் ஓடுது, ராத்திரி எல்லாம் தூங்க முடியல, வேதனையோடு இருக்கிறீங்கல்ல. இங்க பாருங்க, 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இவங்களுக்கு தெரியல, சீஷர்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள கதவெல்லாம் மூடிட்டு பயந்து உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு வந்து நடுவே நின்றார். வசனம் சொல்லுகிறாரு, அன்றைய தினம் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். பயந்துகிட்டு இருக்கீங்களா? எதிர்காலத்துக்கு குறித்து பயப்படுறீங்களா? மனுஷரை குறித்து பயப்படுறீங்களா? நாளை தினத்தை குறித்து பயப்படுறீங்களா? நான் உயிரோடு இருக்கிறேன். நான் என்ன செத்து போன கடவுளா? உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற தேவன், மரித்த உயிரோடு இருக்கிறவர். உடனே அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்து விட்டது. அந்த பயம் ஓடி மறைந்த உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டி வதைக்கிறது, பயம், கலக்கம். அதனால தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, கலங்குறீங்கல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரித்த உயிரோடு இருக்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் என் பிள்ளைகளே. பயம் விலகும், உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் மாறும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். சில சமயம் இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஒரு பயப்படுத்துகிற ஆவி, பிசாசு தான் பயப்படுத்தி மனிதர்களை அடிமைப்படுத்துவது. பயத்தின் ஆவி சொப்பனத்தை கொண்டு வந்து பயமுறுத்துவது, சூழ்நிலைகளை காண்பித்து பயமுறுத்துவது. ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன காரணம்னே தெரியல, நான் பயமாக இருக்குது. ஒரு மகள் ஜெபிக்கு வரும்போது சொல்லுகிறாள், அங்கே என்ன காரணம்னே எனக்கு சொல்ல தெரியல, நான் பயமாக இருக்குது. பயம் அது ஒரு அசுத்தாவி, பயப்படுத்துகிற ஆவி. அந்த மாதிரி உங்களை ஒரு அசுத்தாவி பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, உள்ளத்தில் பயம் வருது. உள்ளத்துக்குள்ளேருந்து யாரோ பேசுகிறாங்க, பயம் வருகிறது. பிசாசானவன் பல விதங்களில் பயத்தை உண்டாக்கி மனிதர்களை வேதனைப்படுத்துகிறவன். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் முதலாவது பயப்படாதிருங்கள். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஏன்? இந்த பயத்தை கொண்டு வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை நரகத்துக்குள்ளே கொண்டு போதான் சாத்தானுடைய திட்டம். அவனுடைய திட்டத்தை உடைத்தெறிய மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. எப்போ இந்த பயம் போயும்? இயேசு உள்ளத்தில் வந்துட்டால் பயம் போயிடும். உங்களுடைய பயத்தை மாற்றுவதற்கு ஒரே வழி, இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டா, உள்ளத்தில் வந்துட்டா, அவர் வந்துட்டா பயம் போய்விடும். அவர் தான் பயத்தை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள், பயம் விலகிறோம். பயம் உள்ளத்தை விட்டு உங்களுடைய ஓடி போய்விடும்.